சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிருஷாந்தி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியை வார இறுதியில் சந்திக்கும் அதிகாரிகள். செம்மணி மனித புதைகுழி விசாரணை தொடர்பில் நகர்வு. கன்யா வெந்நீரூற்ற பகுதியில் பௌத்த கட்டுமானம் சட்ட நடவடிக்கை என்கிறார் சுமந்திரன். தையிட்டு விகாரை விவகாரம். யாழ் மாவட்ட செயலரை சந்தித்தார் நயினாதீவு விகாராதிபதி. வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜேவிபி. இன ஒடுக்குமுறை தொடர்பில் மக்கள் கலந்துரையாடல். நோர்வே சென்ற முன்னணி. வெனிசுலாவின் அரச தலைவர் கைது. நேரலையில் பார்வையிட்ட ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இவ்வாறு இறுதியில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SC விஜய் விக்ரம ஊடாக 9/7/2025 எனும் தேதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்படல்கள், மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ச தனது சட்டத்தரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார். அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் 2 பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமற் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் தேதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தனர். இருப்பினும் டிட்வா சூறாவளியை அடுத்து அச்சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்த நிலையில் இச்சந்திப்பு இவ்வாறு இறுதியில் நடைபெறவுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணியவர் எனவும் துப்பாக்கி தொடர்பான விசாரணைகளுக்காக தற்போது கைது செய்யப்பட்டவருமான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவினை மகர சிறைச்சாலையில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடியுள்ளமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பு பேரவையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாகவும் அரசாங்கத்திற்கு சார்பாகவும் செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தமிழரசு கட்சியின் கொள்கைகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் நிலைப்பாடு தொடர்பில் ஐபிசி செய்திப்பிரிவு மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை.
திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக தொல்பொருள் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட காணியில் புதிதான ஒரு கட்டுமானம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளரான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட கன்னியா வெந்நீரூற்றை அண்மித்த தொல்பொருள் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட காணியில் தொல்பொருளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் புதிதான கட்டுமானம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக இதன்போது தெரிவித்தார். கடந்த 2019-2020 காலப்பகுதியில் திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று அமைந்துள்ள பகுதியில் உள்ள புராதன இந்து கோவில் கட்டுமான பணி மற்றும் விகாரை கட்டுமான பணி தொடர்பிலான முருகல் நிலை ஏற்பட்டு அது தொடர்பான வழக்கின் தீர்ப்பிற்கு அமைவாக பௌத்த விகாரை இருந்ததாக குறிப்பிடப்படும் பகுதி தொல்பொருள் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அது தவிர்ந்த பிரிதொரு காணியொன்று அடையாளப்படுத்தப்பட்டு அங்கு பிள்ளையார் கோவில் அமைக்க முடியும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பகுதியில் நீதிமன்ற தீர்ப்பின் போது எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு மாறான செயற்பாடொன்று குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படுவதாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அது தொடர்பிலான தாம் இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது புராதன பௌத்த விகாரை அமைய பெற்றதாக தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வரும் பகுதியில் புதிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தென்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் காவல்துறையினரிடம் முறையிட்டிருப்பதாகவும் குறித்த வழக்கின் 2ஆம் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் கடிதம் ஒன்றின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதுடன் நீதிமன்ற விடுமுறை காலம் முடிவுற்றதும் இது தொடர்பாக நீதிமன்றிலும் முறையிட தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் குழுவினர் நோர்வே நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்புசார் தொடர் இனவழிப்பை தடுப்பதற்கு தாயகமும் புலம்பெயர் தேசமும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு சந்திப்புகளில் குறித்த குழு கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் நோர்வே நேரப்படி மாலை ஒஸ்லோவில் புலம்பெயர் தமிழர்களுடனான சிநேகபூர்வ சந்திப்பொன்றில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் மற்றும் தமிழர்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், உத்தியோகபூர்வ பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ், கொள்கை பரப்பு செயலாளர் ந காண்டீபன் உள்ளிட்ட குழுவினர் குறித்த பயணத்தில் இணைந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. நயனாதீவு விகாராதிபதி நவதகல பதும கீர்த்தி திஸ்ஸ இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபனை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். தையிட்டி விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாவட்ட செயலரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி குறித்த சந்திப்பின் போது கேட்டறிந்து கொண்டார். மேலும் விகாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்தார். தையிட்டி விகாரை தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கென அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை என விகாராதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது உள்ள தையிட்டி விகாரையை தன்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்துள்ள 1.2 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு தனது பொறுப்பின் கீழுள்ள திச விகாரை காணியில் 1.2 ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என நயினாதீவு விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வித கல்விசார் அறிவியல் அடிப்படையுமற்றவை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க முன்னணி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய கல்வி திட்டம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் முன்மொழியப்பட்ட திட்டமாகும் எனவும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் சுசில் பிரேமஜயந்தவும் நடைமுறைப்படுத்தாத திட்டத்தையே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில பாடத்தொகுதியை தயாரித்தவர்களது பெயர் விவரங்கள் மிக தெளிவாக உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதை விடுத்து காலத்தை கடத்துவதற்காகவே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றுள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடாமல் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வினை வழங்குமாறு அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் முக்கிய கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுன அமெரிக்காவின் வெனிசுலாவிற்கு எதிரான நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக ஒரு பலவந்தமான ராணுவ நடவடிக்கையை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன் மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மட்ரோவும் அவரது மனைவியும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தப்பட்டமை கண்டனத்திற்குரியது என ஜனதா விமுக்தி பெரமுன தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் அதன் தலைமையையும் தீர்மானிக்கும் அதிகாரம் அதன் மக்களிடமே உள்ளதென்றும் ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திரமான அரசின் உள் விவகாரங்களில் தலையிட எந்த வெளிப்புற சக்திக்கும் உரிமை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட கட்டாய ராணுவ தலையீடு என்று விவரித்ததே சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாதென்று உறுதியாக நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவுடன் ஒற்றுமையாக நிற்பதாகவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் சுதந்திரமான இருப்பை ஆதரிப்பதாகவும் அதே நேரத்தில் அனைத்து வகையான வெளிநாட்டு ராணுவ தலையீடுகளையும் எதிர்ப்பதாகவும் ஜனதா விமுக்தி பெரமுன வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக 8 லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் 4.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். இதில் எஞ்சியுள்ள 2,10,000 அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் என கூறினார். பொதுவாக மாதத்திற்கு 60,000 முதல் 80,000 புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன என அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது போதிய அட்டைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் உறுதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தினத்தன்று சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானாவில் ஏற்பட்ட கொடிய தீ விபத்தில் பலியானவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 40 பேர் கொல்லப்பட்டு 119 பேர் காயமடைந்த நிலையில் குறித்த அருந்தகத்தில் பணியில் இருந்த பிரான்ஸை சேர்ந்த 2 மேலாளர்கள் மீது குற்றவியல் விசாரணையை தொடங்குவதாக சுவிஸ் அதிகாரிகள் அறிவித்தனர். சுவிஸை உலுக்கிய இந்த தீ விபத்தில் பலியான 40 பேரில் இதுவரை 11 சிறார்கள் உட்பட 24 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை இன்று அறிவித்துள்ளது. இதுவரை 14 முதல் 31 வயதுடைய 10 சுவிஸ் குடிமக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் அடங்கியுள்ளனர். இவர்களுக்கு அப்பால் 16 வயதுடைய 2 இத்தாலியர்களும் 39 வயதுடைய ஒரு பிரெஞ்சு குடிமகன் உட்பட்டவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இன்று காலை அதிகாரிகள் அறிவித்தனர். தற்போது அடையாளம் காணப்பட்ட உடலங்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ள நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட போது அருந்தகத்தில் பணியில் இருந்த பிரான்ஸைச் சேர்ந்த 2 மேலாளர்கள் மீது குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கண்டோனல் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் அதன் அரசு தலைவர் அமெரிக்கா கொமாண்டோக்களால் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையை அமெரிக்கா அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மார் எலாகோவில் உள்ள வதிவிடத்தில் வைத்து நேரடியாக பார்வையிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சிறப்பாக அமைக்கப்பட்ட திரைகளில் அவருக்கு காணொலியாக ஒளிபரப்பப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் அமெரிக்கா நேற்று 150க்கும் மேற்பட்ட விமானங்களுடன் நடத்திய ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசர்வ் நடவடிக்கையில் பிடிக்கப்பட்ட வெனிசுலா அரச தலைவரும் அவரது துணைவியும் நியூயார்க் புரூக்ளின் பெருநகர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த கைது நடவடிக்கையை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மாரே லாகோவில் உள்ள வதிவிடத்தில் வைத்து நேரடியாக பார்வையிட்டுள்ளார். வெனிசுலாவின் உள்ளூர் நேரப்படி நேற்று அதிகாலை 2:01 டெல்டா படை கொமாண்டோக்கள் நைட் ஸ்டாக்கர்ஸ் எனப்படும் சிறப்பு நடவடிக்கை விமானப்படை பிரிவு உலங்கு வானூர்திகள் மூலம் தலைநகர் கராகஸில் உள்ள மட்ரோவின் வதிவிட வளாகத்தில் தரையிறங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட போது அதனை ட்ரம்ப் பார்வையிட்டுள்ளார். அமெரிக்க படையினர் தனது வளாகத்தை சுற்றி வளைத்ததை அறிந்த மட்ரோ தனது வதிவிடத்தில் வெகு வலுவூட்டப்பட்ட பதுங்கு குழிக்கு தப்பிச் செல்ல முயன்ற போதும் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ட்ரம்ப் இந்த நடவடிக்கைக்கு கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாட்களில் பச்சை கொடி காட்டிய போதிலும் வானிலை சீராகியும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனது இரவு உணவை முடித்த பின்னர் இந்த நடவடிக்கைக்கு இறுதி அனுமதி வழங்கிய ட்ரம்ப் அதன் பின்னர் நடவடிக்கையை நேரடியாக பார்த்துள்ளார். முதலில் அமெரிக்க உலங்கு வானூர்திகள் கடல் மட்டத்திலிருந்து 100 அடி உயரத்தில் தாழ்வாக பறந்து கராகஸை நோக்கி பறந்து சென்ற பின்னர் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு சொற்ப நேரத்தில் வெனிசுலா தலைவர் அமெரிக்க படையினரால் பிடிக்கப்பட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரசாந்தி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியை வார இறுதியில் சந்திக்கும் அதிகாரிகள். செம்மணி மனித புதைகுழி விசாரணை தொடர்பில் நகர்வு. கன்யா வெந்நீரூற்ற பகுதியில் பௌத்த கட்டுமானம் சட்ட நடவடிக்கை என்கிறார் சுமந்திரன். தையிட்டு விகாரை விவகாரம். யாழ் மாவட்ட செயலரை சந்தித்தார் நயினாதீவு விகாராதிபதி. வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜேவிபி. இன ஒடுக்குமுறை தொடர்பில் மக்கள் கலந்துரையாடல். நோர்வே சென்ற முன்னணி. வெனிசுலாவின் அரச தலைவர் கைது. நேரலையில் பார்வையிட்ட ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.